ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். நான் உங்கள் டெக் ப்ளஸ் தமிழ். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் M31s மொபைல் ரீசெண்டாக வாங்கியிருந்தார். ஸோ அவர் அவருடைய கவர்மெண்ட் லேப்டாப்பில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணும்போது சாம்சங்லேருந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி கவர்மெண்ட் லேப்டாப்பில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணும்போது அவருக்கு அந்த ஹாட்ஸ்பாட்டோட நேமே காமிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தார். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தார். நான் போயிட்டு கூகுள் பண்ணி பார்த்தேன். கூகுள் பண்ணி பார்த்ததில் அவருக்கு மட்டும் அந்த இஷ்யூ இல்லை. நிறைய பேர் சாம்சங்கோட பேஜில் கேட்டுட்டு இருந்தாங்க. இதேமாரி இஷ்யூ எங்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாம்சங் தரப்புலேருந்து இந்த இஷ்யூக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில் பேட்ச் அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேட்ச் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் ஒய்ஃபை இல்லாமல் நம்ம லேப்டாப்பில் எப்படி இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாம் யூஎஸ்பி த்ரெட்டிங் மூலயமா தான் நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு லேப்டாப்பையும் மொபைலையும் யூஎஸ்பி கேபிளில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிக்கிட்டு மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைல் செட்டிங்ஸை இதில் அதர் ஒயர்லெஸ் கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஹாட்ஸ்பாட் அந்த செட்டிங்ஸ் தான் வரும். அதில் யூஎஸ்பி த்ரெட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டா ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு டேட்டா கனெக்ட் ஆகிடும். இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் சாம்சங் மொபைலில் மட்டும்தான் டேட்டா கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் எந்த மொபைல்லேருந்து வேணாலும் லேப்டாப்பில் யூஎஸ்பி த்ரெட்டிங் மூலயமா நீங்கள் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு வீடியோவோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.